எப்பவும் போல 10 பூச்செடிகள் 300 ரூபாய்க்கு தான் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். 299க்கு மூலிகை செடிகளும் 10 மூலிகை செடிகள் 299 கொடுத்துருக்கோம். சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய கார்டன் 1 ஏக்கர் லேண்ட்ல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்டர் கிடையாது. மட்டும் இல்லைங்க, ஆவாரம்பூ இனிப்பு நீர் சம்பந்தப்பட்டவங்க, டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆவாரம்பூவை வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. பருத்திப்பால் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் உகந்தது. சூளத்துல வந்து கார பணியாரம், உளுந்தங்களி பாத்தீங்கன்னா பனானா ஸ்டீம், ராகி கொழுக்கட்டை. கார்டன்ல உட்காந்து சாப்பிட்டு பாத்தீங்க கட்டில் போட்டிருக்கோம். நல்லா சாஞ்சு கிராமத்துல வயல்வெளியில சாஞ்சு படுத்துட்டே சாப்பிட்ற மாதிரி. வணக்கம், பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பூமித்ரால இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எடுத்து வந்திருக்கோம். செடிகள் நிறைய ஹோல்சேல கொடுக்குறது அனைவருக்கும் தெரியும். இப்போ ஒரு சூப்பரான காம்போஸ்ட் நிறைய எடுத்து வந்திருக்கோம். பிளான்ட் வாங்க வரவங்களுக்கு இந்த ஜூலை மாசம் ஆரம்பிச்சுட்டு மழையும் பெய்யக்கூடிய இந்த நேரத்துல வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். வந்து பாருங்க. எப்பவும் போல 10 பூச்செடிகள் 300 ரூபாய்க்கு தான் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். 299க்கு மூலிகை செடிகளும் 10 மூலிகை செடிகள் 299 கொடுத்துருக்கோம். அதை அடுத்த வீடியோல காட்ட இருக்கோம். இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கோம். நம்ம பூமித்ரா நர்சரிலேயே மக்களுக்கு பயனுள்ள விஷயமா ஒண்ணு இருக்கணும், வர்றவங்க டயர்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா சிறுதானிய உணவு ஆரம்பிச்சிருக்கோம். பால் இல்லாம சர்க்கரை இல்லாம தேநீர் கொடுத்துட்டு இருக்கோம். அவரம்பூ டீ, சக்கு பூட்டி, செம்பருத்தி பூட்டி, வல்லார டீ, லெமன் கிராஸ் டீன்ட்டு. டீ மட்டும் கிடையாதுங்க, மதியம் லஞ்சும் இருக்கு. மில்லட்ஸ்ல சிறுதானியத்துல வெரைட்டி ரைஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரியமான பலகாரங்கள், திணை, கம்பு, ராகி, இதுல வந்து தோசைகள், இட்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணு போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அதை சாப்பிட்றதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கு. டீ, தேநீர்ல வந்து டீ சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒண்ணு. சமீபத்துல கூட செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது, டீ காபி சாப்பிட்டா உடலுக்கு நிறைய தீங்கு விளைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு. அதனால நம்ம டீ வந்து ரெகுலர் டீயா இல்லாம செம்பருத்தி பூவை வந்து அப்படியே கொதிக்க வச்சு அதுல நாட்டு சர்க்கரையும் தேனும் கலந்து கொடுக்கும்போது இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சிறுநீரக தொற்றுக்கும் நிறைய விஷயங்களை வந்து கியூர் பண்ணதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நீங்க கூகுள்ல செக் பண்ணி நீங்க அதை வந்து பருகலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆவாரம்பூ இனிப்பு நீர் சம்பந்தப்பட்டவங்க, டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆவாரம்பூவை வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய சுகர் லெவல், இனிப்பு நீர் லெவல் வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாம எண்ணற்ற நன்மைகளை செய்யறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெமன் கிராஸ் இருக்கு, வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற டாக்ஸினை வெளியாக்குறதுக்கு. அதையும் கொதிக்க வச்சு காலையிலையும் மாலையிலும் நாங்க பால் சேர்க்கறதுல சர்க்கரை சேர்க்கறது இல்லை, சேர்க்கக்கூடியதை பார்த்தா பனவெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன், இந்த மாதிரி இயற்கையா சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. ட்ரை பண்ணுங்க. போர் காரம்பாக்கத்துல சிறுதானிய பயிரோட பிரைஸ்ல சொல்லுது. சிறுதானிய டீன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாயில கொடுக்குறோம். நாட்டு சக்கரை கலந்து, தேன் கலந்து 30 ரூபா கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார பணியாரம், இனிப்பு பணியாரம் கொடுக்குறோம். கார பணியாரம் 10 ரூபாய்க்கும், அதுல வர 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேட்ல கொடுப்போம். பருத்திப்பால் மெயினா நம்ம கடையில அதிகமா போய்கிட்டு. பருத்திப்பாலும் வைக்கிறீங்க? ஆமா, பருத்திப்பால் போயிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு குறுங்காடுன்னே சொல்லலாம். ஒரு காட்டுக்குள்ள வந்து உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு டீ காஃபி குடிக்க ஆசைப்படுவீங்க. இதை ஒரு ஃப்ளோர் மேலையும் வச்சிருக்கோம். 6 மணிக்கு மேல வந்து மரங்கள்ல வெளியிடக்கூடிய காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, இன்னைக்கு காற்று இலவசம்னு சொல்லிதான் வெளியில போர்டு போட்டிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா காற்று பற்றாக்குறை இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸாக நம்ம வர்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த செடிகளோட நீங்க வந்து உங்களோட டின்னரா இருக்கலாம், இல்ல லஞ்சா இருக்கலாம், அந்த டீ சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னாலும் நீங்க இங்க வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பிளசண்டான ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும்ன்ற நம்புறேன். பருத்திப்பால் மெயினா சொல்லணும். பருத்திப்பால் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் உகந்தது. காலையில அந்த காலங்கள்ல காலைல களி கொடுப்பாங்க, உளுந்தங்களி, அது கருப்பு உளுந்தங்களி, நல்லெண்ணெய் ஊத்தி, அது வந்து வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கி ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய அந்த களியும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பால் கொழுக்கட்டை கொடுத்துட்டு இருக்கோம். கருப்பு கவனியில அல்வா, திணையில வந்து பால்கோவா, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பருத்திப்பாலோட பெஸ்டான விஷயம் பாத்தீங்கன்னா அதுல பருத்தி கொட்டையை ஊற வச்சு ராத்திரி ஊற வச்சு காலைல பால் ஆட்டி எடுத்துட்டு அதுல சுக்கு, ஏலக்காய்லாம் போட்டு அதை குடிக்கும் போது குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்க வேண்டியது. நிறைய அதுல விட்டமின்ஸ், கால்சியம், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம உடம்ப வந்து பலமா வச்சுக்கணும், நலமா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை உணவுக்கு திரும்பணும். வாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். வாங்க சார் பார்க்கலாம். இப்ப பாக்குறது ராகி பனானா இனிப்பு பணியாரம். அது பக்கத்துல இருக்கிறது சோளத்துல வந்து கார பணியாரம். இது பச்சை பயிறு சுவியம், கேழ்வரகு முருங்கையில போட்ட அடை, நான் சொன்னீங்களா உளுந்தங்களி. இது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அல்வா, அது சாமை அரிசி பால்கோவா. இது பாத்தீங்கன்னா பனானா ஸ்டீம், ராகி கொழுக்கட்டை. நார்மலா வந்து ராகில வந்து தேங்காய் வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பைனாப்பிள், ஒரு நாளைக்கு மேங்கோ, ஒரு நாளைக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு நாளைக்கு பீனட், இந்த மாதிரி வந்து நம்ம வெரைட்டியா செய்யறது உண்டு.
சூடா ஈவினிங்ல வந்தீங்கன்னா 4 to 7 இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியா இருக்கும். மதியானத்துல லஞ்சு வெரைட்டி ரைஸ் இருக்கும். டீ இருக்கும்னா இது செம்பருத்தி பூ ட்ரை பண்ணி வச்சிருக்கோம், காய வச்சு. ஸோ லைவா வர கஸ்டமர்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேன் கலந்து சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் ஹனி வந்து எல்லா பூக்கள்ல இருந்து அது கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம மனித குலம் வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, தேனி வந்து எவ்வளவு முக்கியம்னு அனைவருக்குமே தெரியும். அந்த தேன் மனித உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அதிகமா கொடுக்கக்கூடியது. அது கலந்து சாப்பிடும்போது உடலும் ஆரோக்கியமா இருக்கும். என்ன போட்டிருக்கீங்க? சங்குப்பூ டீ போட்டிருக்கோம். ஸோ சங்குப்பூனுடைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா யானைக்கால் வியாதி, நுரையீரல் பிரச்சனை, நீரிழிவு நோய், இந்த மாதிரி கேன்சர் நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வா இருக்கு. அதனுடைய பூ பார்க்க அழகா இருக்கும். டீ போட்டு குடிக்கவும் ஆசைப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தேவையான நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வீட்டுல பழகிட்டோம்னா அவங்க தொடர்ந்துக்குவாங்க. காலங்காலமா நம்ம இந்த மாதிரி மலர்கள் மூலியமாவும் இயற்கை சார்ந்த உணவு தான் எடுத்துக்கணும். சமீப காலத்துல உள்ள ஜங்க் ஃபுட்னால நம்மளுடைய அதுக்கான பாதிப்புகள் என்னன்றது மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க அடுத்து அவங்களோட ரிட்டர்னா கொடுத்துட்டு போவாங்க. நாட்டு சக்கரை டார்க்கா இருக்கு, பாக்குறதுக்கு இது ஒரிஜினல் மாதிரி தெரியும். ஆனா நாட்டு சக்கரை போட்டா ப்ரௌனிஷா மாறிடும். ஹனி நாட்டு சக்கரை. ஸோ பாக்குறதுக்கு கலர் நல்லா அழகா இருக்கு, சாப்பிடுறதுக்கு உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயங்கள். கப நோய், ஞாபக சக்தி எல்லாம் வந்து கியூர் பண்றது சங்குப்பூ பண்ணுன்றத சொல்றாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் மருத்துவர் பரிந்துரையோட எடுத்துக்கலாம். நீங்க மருத்துவரே இல்லாம நம்மளுடைய பாரம்பரியமான வீட்டு முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது. நீங்க கேட்காம கூட சாப்பிடலாம். ஒரு சில டிஷஸ் உள்ளவங்க செக் பண்ணிட்டு டாக்டர் அடிக்கிட்டு கூட நீங்க பயன்படுத்தலாம். எதுக்கும் நல்லது சார். நல்லதுன்னு பாத்தீங்கன்னா இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யானைக்கால் நோய் உள்ளவங்களுக்கு ஞாபக சக்தி டெய்லி சாப்பிடலாம். ஞாபக சக்தி குறைவா உள்ளவங்களுக்கு எண்ணற்ற விஷயங்களை செய்யறதுல அனைத்து விதமான மூலிகை டீகளும் ஆரோக்கியமானது. தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது திணை சாதம். திணையில வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ திணை அரிசியில சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னா அந்த காலங்கள்ல வந்து கம்பு, திணை, ராகி இந்த மாதிரி களிகளாகவும் கூழாகவும் எடுத்திருக்கோம். சமீப நாட்கள்ல கிடையாது. இப்ப சமீப காலமா தான் வந்து சிறுதானிய உணவுன்ட்டு இப்ப பரவலா பேசப்பட்டு வருது. திணையில இருக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது. இப்போ ஒரு சிலர் டயட்ல இருக்கணும், உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது இதுல வந்து கொலஸ்ட்ரால் கம்மி, உடனடியாக ஜீரணமாக வேண்டியது. வயசானவங்க வந்து நேரம் கலந்து சாப்பிடுவாங்க, ஜீரணமாகாது. உடல் 40 வயசு மேல போயிட்டாலே அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா டைஜஷன் பண்ணி கொடுக்கவும், கொலஸ்ட்ரால் இல்லாதனால யாரு வேணாலும் டயட் ஃபாலோ பண்றவங்க இந்த உணவு எடுத்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்லா உங்களுக்கு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறது இந்த மாதிரி சிறுதானிய உணவை தான் பரிந்துரைச்சுட்டு இருக்காங்க. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு போகக்கூடிய சுகர் பேஷண்டா இருக்கலாம், ஒரு கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், ஒரு டயாலிசிஸ் பேஷண்டா இருக்கலாம், அவங்களுக்கான சிறந்த உணவா சிறுதானியம் செயல்படுது. அதுல நார்ச்சத்து உள்ள ஒரு கொழுப்பு நீக்கப்பட்ட உணவா அந்த திணை சாதம் இருக்கு. இது போக கம்பு சாதம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியத்துல வெரைட்டி ரைஸும் லஞ்சும் கொடுத்துருக்கோம். வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. தின சாம்பார் சாதம் பேசுவது 70 ரூபாய், 70 rupees கொடுத்துருக்கோம். 70 rupees. நார்மலா அவருக்கு வெரைட்டி ரைஸ்ல 50 rupees கொடுத்துருக்கோம். மீல்ஸ் 100 rupees கொடுத்துருக்கோம். பர்த்டே பார்ட்டி, கார்பரேட், உங்களுடைய ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் பண்ணாலுமே மேல ஒரு அழகான ஒரு ரூஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சில்லுன்னு ஒரு தென்னந்தோப்புக்கும் ஒரு குறுங்காட்டுக்கு நடுவுல நீங்க உட்காந்து உங்களோட டின்னர், இந்த லஞ்ச் இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். அதை உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க. சிட்டிக்குள்ள, சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய கார்டன், 1 ஏக்கர் லேண்ட்ல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருக்க வெயில்ல பொல்யூஷன் அதிகமா இருக்கு. நம்ம ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு உணவு எடுக்கணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கேரண்டி நீங்க வந்து அனுபவிச்சோன்னா நீங்களே ரிவ்யூல சொல்லிட்டு போவீங்க. கீழே விவசாயம் எப்பவும் நடந்துட்டு இருக்கோம். ஸோ வாழை, மாங்கன்று எல்லாம் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய், மிளகாய், கீரை இதெல்லாம் சாகுபடி பண்ணக்கூடிய இடம். இங்க உட்காந்து இதையும் பார்க்கலாம், அந்த பக்கம் எங்களுடைய தோட்டத்தையும் பார்க்கலாம். ஸோ இதுலயே பயிரிட்டு இருக்கோம். ஒரு சில ஐட்டம் எள்ளு, கொள்ளு, கம்பு இதெல்லாம் ஒரு சில ஐட்டம் காப்பில் இங்கே
பயிரிட்டு இங்கேயே எடுத்து பயன்படுத்துறோம். ஒரு சிலர் வெளில வாங்கிக்கிறோம். பாத்தீங்கன்னா சாத்துக்குடி, முசம்பி இருக்கு, காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ லைவா மக்கள் வந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும் பசங்களாம் அப்படின்றதுக்காக கொய்யா, நாவல் இந்த மாதிரி நாங்கள் விற்பனைக்கும் வச்சிருக்கோம். செடிகள், பல செடிகள், பூச்செடிகள்லாம் நீங்க கார்டனுக்குள்ள வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் முடிக்க முடியாது. மினிமம் 3 to 4 hours நீங்க டைம் எடுத்து வந்தீங்கன்னா எங்க இடத்த வந்து நல்லா ரசிச்சுட்டு ஒரு டின்னர் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறதுக்கு. வரவங்க 20 பேர் 30 பேர் வரணும்னா முன்கூட்டி எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான மெனு தனியா வச்சிருக்கோம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். நீங்க வந்துட்டு செடிகளை பார்த்துட்டு அழகா ஒரு ஃபேமிலிவா ஒரு லஞ்சோ ஒரு டின்னர் பண்ணிட்டு போகலாம். கஸ்டமைஸ் கூட பண்ணுவீங்க? லஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஆர்டர்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேரேஜுக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு, வெட்டிங் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொடுங்க சார். ட்ரை பண்ணுங்க. சங்கையா சிறுதானிய உணவகத்துல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒரு ஆஃப் தான். ஓகே. லஞ்ச் ஐட்டம்ஸ் வந்து இன்னும் காட்டல. ஒரு 5 வெரைட்டி ரைஸ் மீல்ஸ் இருக்கும். ஓகே. ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இல்ல என்னென்ன ஐட்டம் சார்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அல்வா. ஓகே. இது பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு தெரியும் பால் கொழுக்கட்டை. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ல பண்ணுவாங்க. நாங்க பால் ஷேப்ல பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ இது வந்து சோளத்துல பணியாரம். காரமா இருக்காது, சாஃப்டா இருக்கும். இது உளுந்தங்களி. சரி. உளுந்தங்களி நல்லெண்ணெய் போட்டு செய்வாங்க. உடம்புக்கு வந்து நல்ல ஸ்டெமினா கொடுக்கக்கூடியது. இது பனானால இது பணியாரம், இனிப்பு பணியாரம். ரொம்ப சாஃப்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டுக்கு பதிலாக கொடுக்கலாம். பனானாவையும் கொடுத்துடுறோம். அதோட சேர்த்து ராகியும் கொடுத்துடுறோம். ஸ்வீட் கம்மியா தான் இருக்கு. ஆமா, ஸ்வீட் கம்மியா தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராகி அடை. பெரும்பாலும் இதெல்லாம் ஆமா முருங்கைக்கீரை போட்டு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி மாத்தி மாத்தி பண்ணுவோம். இது திணையில வந்து பால்கோவா. ஆமா, பால்கோவா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இது பருத்தி பால். இது என்ன போடுவீங்க? இதுல சுக்கு, பருத்தி கொட்டையை நைட்டு ஊற வச்சு எடுத்து மில்க் ப்ராசஸ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுல வெல்லம், சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி பிளேன் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியது. சுக்கோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்பெஷலா இது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. இது நாட்டு சக்கரை போடுறீங்களா? நாட்டு சக்கரை. உங்களுக்கு ஃபுல்லா நாட்டு சக்கரை. ஆமா, இனிப்பு பயன்படுத்துறதா எடுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க நாட்டு சக்கரை, தேன் இந்த மாதிரி பயன்படுத்துறோம். இந்த ஸ்வீட்ஸுமே வந்து அந்த மெத்தட்ல தான் பண்றோம். சக்கரை பயன்படுத்துறது கிடையாது. திணை அரிசி இப்போ இது சாம்பார் சாதம். அதுக்கு அந்த சைடிஷ் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால். இது பாருங்க, கருப்பா இருக்கு. கருப்பா இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இது மலை பிரதேசத்துல வளரக்கூடிய ஏற்காடு, கொடைக்கானல், ஏலகிரி இந்த மாதிரி மலைகள் வளரக்கூடியது. நம்ம சென்னை வளர்க்க முடியாது. மண்ணில் போட்டு வச்சுன்னா சீக்கிரம் ட்ரை ஆகாம இருக்கும். ஆமா, அதனால கருப்பா இருக்கு. இதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. கால் ஜாயிண்ட், கைவலி, இந்த மாதிரி மூட்டு வலி, வயதானவங்க இருக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கால் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதோட 10 மடங்கு கிடைக்கக்கூடியது. கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. சரி, டெய்லி ரெகுலரா சூப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வயதானவங்களுக்கு ரொம்ப போன் ஸ்ட்ராங்காகவும் அது ரொம்ப கிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய கால் கைக்கு தேவையான கனிம சத்துக்களை கொடுக்கக்கூடிய ரொம்ப நல்லது. அது வந்து தனியா விக்கிறீங்களா சார்? சேல் பண்றீங்களா? தனியா விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா சூப் ஐட்டம்ல வாழைத்தண்டு சூப், முடவாட்டுக்கால் சூப் ஈவினிங்ல இருக்கும். 2 வெரைட்டி தான் சூப் இருக்கா இல்ல வேற வெரைட்டி? 6-7 வெரைட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு 2 வெரைட்டி போட்டுட்டு இருக்கோம். சரி, நாள் ஆட்டும் போது பண்ணிக்குவோம், அடிஷனலா ஆட் பண்ணி. ஓகே சார், நம்ம ஷாப்புக்கு எப்படி சார் வரணும்? போரூர் காரம்பாக்கம் வசந்தன் கோக்கு பின்னாடி ஆமா பின்னாடி வருது. நீங்க போரூர் சிக்னல்ல இருந்து வடபள்ளி நோக்கி வந்தீங்கன்னா வசந்தன் கோக்கு வந்துடும். வசந்தன் கோக்கு அப்படியே பின்னாடி செடிக்கடன் கேட்டாலே சொல்லுவாங்க. நம்மளுடைய ஃபுட்டு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளையும் கொண்டு வந்திருக்கோம். சென்னை சிட்டிக்குள்ள 1 ஏக்கர் பெரிய நர்சரினா நம்ம நர்சரி தான். அதை விசிட் பண்ணிட்டு செடிகளை வாங்கிட்டு இங்க டின்னர் முடிச்சுட்டு கூட போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? பிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான பிளான்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னா ஃபார்ம் ஹவுஸும் பண்ணி கொடுக்குறோம். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுக்குறோம். கார்டன் செட்டப், ஒரு ட்ராபிக்கல் கார்டன் பண்ணணும், எனக்கு ஒரு ஜென் கார்டன் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் கார்டன் பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான கார்டனும் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான உபகரணங்கள் ஒரு என்டையர் ஒரு கார்டன் பண்ணணும்னா நீங்களே வந்து பொருள் இருக்குன்னு பார்ப்போம். அவங்களுடைய பட்ஜெட்ல பண்ணி கொடுப்போம். வீடுகள் மட்டும் கிடையாது, அபார்ட்மெண்ட், ஐடி பார்க், ஃபேக்டரி, காலேஜஸ் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட பிளான் ஸ்டார்டிங் பிளான் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். 1 ரூபாய் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் யாரும் தர மாட்டாங்க. இல்ல, 1 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கூல் பசங்களுக்கு 1 ரூபாயில அவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 ரூபாயில அவங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணும். டெய்லி வேஜஸ் போகக்கூடிய பசங்க, தினக்கூலிக்கு போறவங்க 1 ரூபாயிலையும், கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்க 5 ரூபாய்.
மரங்களுக்கு தான் என்னுடைய நோக்கம். 20 ஆண்டுகள் ஒரு கோடி மரங்கள் கொடுக்கறது என்னோட நோக்கம். ஆனா நான் கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் ஒரு 3 லட்சம் மரக்கட்டு கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் யூனிஃபார்மோட வரவங்களுக்கு 5 ரூபாய் விலையில 5 மரம் கொடுப்போம். 6 மாசம் கழிச்சு அவங்க போட்டோ எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட். ஓ அப்படிங்களா? கிரீன் அண்ட் பசுமை கரங்கள்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்றோம். ஸோ நமக்கு காற்றும் மரங்கள் தேவைப்படுது. அது ஒரு கான்செப்டா போயிட்டு இருக்கு. உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது செலிபிரிட்டிஸ் கூட வந்து போட்டோஸ்ல. ஆமா, நிறைய பேர் வந்து இதை ஊக்கப்பட்ட. சமீபத்துல கூட சடகுப்பன் ரமேஷ் சார் வந்து குழந்தைங்க மரங்கள் எல்லாம் வழங்கிட்டு போனாரு. ஒரு 1 டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாரு. ஸோ இது இயற்கை எல்லாருமே சேர்த்து கொண்டு போவோம். ஆமா ஆமாங்க. பாக்குற நீங்களும் வாங்க, ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும் இது. இது இயற்கை, இந்த சிறுதானியம் அதெல்லாம் வந்து பாக்குற சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கசப்பா என்ன இருக்க போகுதுன்னு அப்படி கிடையாது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய விரும்பி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, ரெகுலரா வராங்க. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க, ட்ரை பண்ணுங்க. ரெகுலரா வர்ற பட்சத்துல மெம்பர்ஷிப் கார்டு ஏற்படுத்தலாம்னு இருக்கோம். கண்டிப்பா சார். நிறைய வந்து ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டு அவங்க வந்து ரேட் வச்சு அதிகமா இருக்குல்ல. இது வந்து இயற்கையான உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இவ்வளவு சூப்பரான ஏரியால வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வந்து. அதுல வந்து ரேட் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா இருக்கு. 10 ரூபா சூப்பராகவே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை யூஸ் பண்ணாம ஆர்கானிக்கா வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. டேஸ்டும் சூப்பராகவே இருக்கு. எல்லாமே களி ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்கு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடை சாப்பிடுங்க, ஒண்ணு சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது என் பொருளை பத்தி, ஏன்னா நான் சொல்லணும்னா வியாபாரத்து நோக்கமா இருக்கும். சாப்பிடுற நீங்க சாப்பிடுற நீங்க சாப்பிட்டு களி எப்படி சார்? அது கப்போட ரேட்டா இல்லைன்னா வந்து அந்த கிராம் இருப்பீங்களா? இல்ல, இப்போதைக்கு கப்ல கொடுத்துட்டு இருக்கோம். கப்போட ரேட் ஆமா கொடுத்துட்டு இருக்கோம். விலைன்றதை தாண்டி மக்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டுன்றதுக்காக பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம பெருசா இது பண்ணல. கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் 10 ரூபா 15 ரூபா அந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். பால் கொழுக்கட்டை 50 ருபீஸ் ஒரு கப்ல கொடுக்குறோம். அதே மாதிரி களி 50 ருபீஸ் ஒரு கப்ல கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தையும் ஒண்ணு வாங்கி சாப்பிடாம இருக்கா சார்? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல காம்போ ரெடி பண்ணிருக்கீங்க. சாப்பாடு பாருங்க, சாப்பாடு ட்ரை பண்ணுங்க. மீல்ஸ் வந்து எவ்வளவு சார் ரேட்? 100 ருபீஸ் பண்றோம். ஓகே. 2 விதமான கூட்டு பொரியல், சரி, சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு. இது அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட். ஆமா, சாம்பாருக்கு பதிலா ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு மாறும், ரேட் மாறிட்டு. ஆமா, கீரைகள், கீரை குழம்பு, கீரை கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, இந்த மாதிரி ஒரு இது மாறிட்டு வரும். ரெகுலர் மில்ஸா இல்லாம கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுக்காக இது வாழைப்பூ. இந்த பூக்கள் ஏன் போட்டிருக்கோம்னா, பாக்குறவங்க என்ன பூலாம் போட்டு கலர் டிசைன் பண்ணிருக்கான், எப்படி இருக்கும் ஃபுட் அப்படின்னு யோசிப்பான். அப்படி கிடையாது. நாங்க அந்த அட்மாஸ்பியரே வந்து பூச்செடிகளோட மலர்களோட இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்பிளேக்காக காட்டியிருக்கோம். இங்க வந்தீங்கன்னா மகிழ்ச்சியோட போகலான்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக காட்டியிருக்கோம். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டு நல்லா இருக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்க வந்து பார்த்துட்டு ரிவ்யூல சொல்லுங்க. வாழைப்பூவோட இது சூப்பர் இருக்கும். இது வாழைப்பூவோட தனியா கொடுப்பீங்களா? தனியா சேலுக்கு வச்சிருக்கோம். ஆமா வச்சிருக்கோம். வாழைப்பூவோட ஈவினிங்ல பஜ்ஜி, ஒரு பலகாரங்கள் ஒரு 30க்கும் மேற்பட்ட விதமான பலகாரங்கள் இருக்கு. டீல நிறைய ஐட்டம் போற ஐடியா இருக்கா? இருக்கு. ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பஜ்ஜி எல்லாம் போடுறோம். சூப்ல இப்ப 2 போட்டுருக்கோம். இன்னும் 4 சூப்ஸ் ஆட் ஆன் பண்ணலான்னு இருக்கோம். நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். இதே கொடுக்க முடியல. ஈவினிங்ல நான் அவ்வளவு கூட்டம் வருது. ஈவினிங் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல கிரௌடா இருக்கும். உட்காந்து சாப்பிட்றத பாத்தீங்க, கட்டில் போட்டிருக்கோம். நல்லா சாஞ்சு, கிராமத்துல வயல்வெளியில சாஞ்சு படுத்துட்டே சாப்பிட்ற மாதிரி சில குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுவாங்க. அது போக மேலே உட்காந்து சாப்பிடலாம் ரூஃப்டாப்ல. இப்படி இந்த பக்கம் மூலிகை செடி செக்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு அப்படியே செடிகளை பார்த்துக்கிட்டு செடிகளோட பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட டயர்டா இருக்கும் சிலருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன செடி இருக்கு, அதனுடைய பெனிஃபிட் என்னன்றத பார்த்துட்டே சாப்பிடலாம். இது ஃபுல்லா மூலிகை செக்ஷனோட மூலிகை செடிகளுடைய பகுதி. ஒரு செடியும் என்னென்ன நன்மைகள் பண்ணுதுன்றத குழந்தைங்களுக்கு காட்டிக்கிட்டே ஒரு 2 ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது ஒரு லேர்னிங் டு எனர்ஜியாவே இருக்கும். மூலிகை செக்ஷன். மின்ட் துளசின்றாங்களா சார்? அது எப்படி சார்? மின்ட் துளசின்னு பாத்தீங்கன்னா, மின்ட் வந்து சுவாச பிரச்சனைகளுக்கு டெய்லி 2 இலைய மின்ட் இலையை எடுத்து சாப்பிட்டோம்னா விக்ஸ் போட்டா மாதிரி இருக்கும், ஆல்ஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்னஸா காலையில இருந்ததுமே அந்த இலையை எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும், மைண்டே ஃப்ரெஷ் ஆயிடும். துளசி பொதுவாகவே எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆமா, வயிற்றை சுத்தப்படுத்துறது இருந்து மோஷனுக்கு கொஞ்சம் அந்த துர்நாற்றத்தை வீசுறதுல இருந்து அது மாதிரி இந்த ஒரு 150 ஹெர்பல் இருக்குது. செக்ஷனே ஹெர்பல் தான். பூமித்ரால பிளான்ஸை பத்தி எப்பவுமே நம்ம நிறைய ஆஃபர்ஸ் காம்போஸ் போட்டுட்டு இருப்போம். இப்பவும் பயங்கரமான கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம். எக்கச்சக்கமான வெரைட்டி உங்களுடைய பட்ஜெட்ல வாங்கிக்கிற மாதிரி நிறைய காம்போஸ் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், அக்லோனிமாஸ்ல ஒரு 10 வெரைட்டி இருக்கு. 10 டைப் ஆஃப் அக்லோனிமாஸ். ஜிஜில ஒரு 3 டைப் ஆஃப் ஜிஜி பிளான்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நார்மலான இருக்கக்கூடிய மூலிகை செடிகளும் ஃபிளாரிங் செடி நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா புதுசா ஆர்கிட்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. 400, 450, 500 வைப்பாங்க. நம்ம எப்பவும் போல வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு 325 கொடுக்க போறோம். 350 நார்மல் ரேட் தான் இருக்கு.
மறந்துடாம உங்களுக்கான ஆஃபர் பிளான்ட்டை எடுத்துக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் ₹1 விலையிலிருந்து செடிகள் ஆரம்பமாகுதுன்னு, அதுக்கான டீட்டெயில் இதுதான். நீங்கள் பார்த்தனால தெரிஞ்சிடும். இந்த இப்போ ஸ்கீம் எதுக்காக கொடுத்தோம்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க, சிறு வயதில் இருக்கக்கூடிய பசங்க கையில் வந்து செடிகள்லையும் மண்ணிலையும் பட்டுச்சு அப்படின்னா அவங்க தவறான விஷயத்துக்கு போக மாட்டாங்க, ஃபோன் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி மண்ணில் ஒரு சில ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்ன்றது தான். ஸோ உங்கள் பசங்களுக்கு ஃபோனை கொடுக்காம செடிகளை வாங்கி கொடுங்க, அனுப்பி வைங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களை நிறைய விஷயங்கள் இந்த மண்ணில் கை வைக்கும்போது மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் நாளைய தலைமுறைக்கு காட்டுன்ற ஒரு வரத்தை கொடுக்கணும்னு நம்புறேன். நன்றி. அடுத்த காலையில் சந்திப்போம். தேங்க்யூ.